வெல்கம் டு மில்லினியம் தமிழ் அகாடமி. மாவட்ட நலச்சங்கம் மூலமாக சுகாதாரத்துறை சார்ந்த பல்வேறு பதவிகளுக்கு மாவட்ட வாரியாக தொடர்ந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்கு. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, விண்ணப்பத்தை முறையாக சமர்ப்பிப்பது எப்படி, விண்ணப்பிக்கும் போது சின்ன சின்ன தவறுகளை நம்ம எப்படி தவிர்க்கலாம், இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மாவட்ட நலச்சங்கம் மூலமாக சுகாதாரத்துறை சார்ந்த பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகும்போது அந்தந்த மாவட்ட இணையதளங்கள்லேயே நமக்கு அறிவிப்பானது வெளியாகும். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள். அந்த 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக நமக்கு அஃபிஷியல் போர்ட்டல் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் இந்த அஃபிஷியல் பேஜில் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும். இதில் டாக்குமெண்ட்ஸ், நோட்டீசஸ், சிட்டிசன் சர்வீஸ், மீடியா கேலரி, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு, ப்ரெஸ் ரிலீஸு. நம்ம நோட்டீசஸை கிளிக் பண்ணுவோம். அதில் போனீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்டு, ஈவெண்ட்டு, ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் நமக்கு என்ன வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது இந்த ஹெல்த் சொசைட்டி மூலமாக என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தூத்துக்குடி, என்ஹெச்எம் வேக்கன்ட் போஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட், குவாலிட்டி மேனேஜர், மெடிக்கல் ஆஃபீஸர், எம்எல்ஹெச்பி, டென்டல் அசிஸ்டன்ட், RMNCH கவுன்சிலர், MMU வேன் கிளீனர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, MMU வேன் டிரைவர். ஸோ மொத்தம் 11 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வியூ. ஸோ இதில் என்னென்ன பதவிலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு. அது கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, சம்பளம் என்ன. மூணாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்திலே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். நம்ம போய் தனியாக ஃபார்மேட்லாம் ரெடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம 3யுமே பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வியூ, அதை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன பதவி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை, மருந்துத்துறை, மாவட்ட நலச்சங்கம் தூத்துக்குடி. இதில் என்னென்ன பதவி அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு கீழே உங்களுக்கு நிபந்தனைகளையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழுமையான தகவல்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும். இது பர்மனெண்ட் ஜாபா, டெம்ப்ரவரி ஜாபா. ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு என்ன அடிப்படையில் வழங்கப்படுது அப்படின்ற தெளிவான தகவல்கள் இதில் இருக்கும். ஓகே, இது ஒப்பந்த அடிப்படையிலான பணி, 11 மாதத்துக்கான ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வித் தகுதி மற்றும் இதர சான்றுகளின் நகல்கள் சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து 28/8/2026 மாலை 5 மணிக்குள் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சான்றிதழையும் ஒரிஜினலை நீங்கள் இணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இது. அப்ளிகேஷனில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே விண்ணப்பங்களில் உங்களுடைய சான்றிதழ் நகலை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பதவிகளுக்கு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டாச் பண்ணி நம்ம கையொப்பம் வாங்குற மாதிரி இருக்கும். அது அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இதில் விண்ணப்பதாரரே அவருடைய சான்றிதழ் நகலை சுய சான்றொப்பமிட்டு அட்டாச் பண்ணால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் அவங்களே தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு முகவரிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பணும். ஓகே, இதில் இன்னொரு குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி தேதி 28/8/2026 மாலை 5 மணிக்குள்ளே கீழ்காணும் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் நேரடியாக போய்ட்டும் சப்மிட் பண்ணலாம், அல்லது நீங்கள் தபால் மூலமாகவும் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம்.
ஓகே, இதான் வந்து நமக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் மேலே வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த கலர் ஃபோட்டோ ஓட்டணும். அதுக்கு கீழே நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், உங்களுடைய பெயர் வந்து தெளிவாக கேபிட்டல் லெட்டரில் குறிப்பிடுங்க. ஃபாதர், ஹஸ்பண்ட் நேம், ஆணாக இருந்தீங்க அப்படின்னா தந்தையோட பேர், பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட பேர். ஜெண்டர், மேலு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ எதுவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப், உங்களுடைய வயதுக்கு உரிய சான்றிதழ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து சுயசான்றப்பம் விட்டு அட்டாச் பண்ணணும். ஏஜ், உங்களுடைய வயது தெளிவாக குறிப்பிடுங்க. கம்யூனிட்டி, அது என்ன கம்யூனிட்டி அப்படின்றத குறிப்பிடுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியலை அட்டாச் பண்ணணும். அது எல்லாமே வந்து ஜெராக்ஸ். உங்களுடைய ஆதார் நம்பர். ஆர் யூ எ பர்சன் பிலாங்கிங் டு ஸ்பெஷல் கேட்டகரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், டிஸ்ட்ரிக்ட் விடோ, எக்ஸர்வீஸ் மென்னு, மென்ஷன் எஸ், நோ. ஸோ நீங்கள் வந்து இந்த சிறப்பு பிரிவில் வர்றீங்களா அப்படின்றத, அந்த பிரிவில் வர்றீங்க அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ, அது வந்து தெளிவாக குறிப்பிடுங்க. கான்டாக்ட் ஃபோன் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி. ஆட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி, உங்களுக்கு முன் அனுபவம் இருந்ததுன்னா அது பற்றின தகவல். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே வந்து ஐ அட்டஸ்ட் த இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டட் இஸ் ட்ரூ டு பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்ற அந்த இது கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு என்ன தேதியில் கையொப்பமிடுறீங்க அப்படின்றது தெளிவாக குறிப்பிடுங்க. அது கீழே லெஃப்ட் சைடில் பிளேஸ் அண்ட் டேட், எந்த இடத்துல எந்த தேதியில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக குறிப்பிடுங்க. நோட், அப்ளிகன்ட் ஷுட் சப்மிட் த அப்ளிகேஷன் வித் ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் ஆல் அபவ் மென்ஷன்டு டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய கம்யூனிட்டி, அதுபோல் வந்து உங்களுடைய பிறந்த தேதி, இது எல்லாத்துக்குமான சான்றிதழ் நகலை நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இந்த விண்ணப்பத்தோடு இணைக்கணும். ஸோ இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கானது. இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த அறிவிப்பு வெளியாகுதோ அந்தந்த மாவட்ட இணையதளத்தில் அவங்க வந்து அப்ளிகேஷனை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதேமாரி நோட்டிஃபிகேஷனையும் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய கல்வி தகுதி இருக்குதா அப்படின்றத சரி பாருங்கள். விண்ணப்பம் வந்து அவங்களே கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும். அதில் கேட்டிருக்கக்கூடிய தேவையான சான்றிதழ் நகல் அனைத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் விண்ணப்பிக்கும் போது மதுரையிலேருந்து நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. மதுரையிலேருந்து எந்த மாவட்டத்தில் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து எந்த விதமான அந்த வரையறையும் கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு அவங்க எந்த முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்குறாங்க அப்படின்றத பார்த்து தான் அதர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்துடைய இணையதளத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. உதாரணமாக இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பார்க்குறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாவட்ட நலச்சங்கம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் என்னென்ன பதவி இருக்குது, அதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, சம்பளம் எவ்வளோ வேகன்சி, இதை வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி தகுதிக்கு எந்த பதவி சரியானதாக இருக்கும் அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்களா, 8th முடிச்சிருக்கீங்களா, அல்லது டிப்ளமோ டிகிரி பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த டிப்ளமோ டிகிரி எந்த சப்ஜெக்டில் பண்ணியிருக்கீங்க, இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய பதவிகள் என்ன, அதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கல்வி தகுதி என்ன அப்படின்றத சரிபார்த்து நீங்கள் அந்த பதவிக்கு பொருத்தமானவங்களாக இருப்பீங்களா அப்படின்றத நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து உங்களுக்கு அந்த பதவிக்கேற்ற கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், இந்த விஷயங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் நம்ம அதை முழுமையாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய காலத்தை ஃபில்லப் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த மாவட்ட நலச்சங்கம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கான இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின விரிவான தகவல் நான் தனி வீடியோவை போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து எதெல்லாம் கவனிக்கணும், என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதான். குறிப்பாக வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு விண்ணப்பம் சப்மிட் பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து தயவு செஞ்சு அட்டாச் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தவறு. நிறைய பேர் வந்து அது ஒரிஜினல் அட்டாச் பண்ணணுமா அல்லது ஜெராக்ஸான்றதை கேட்குறீங்க. ஒரிஜினல் அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரிஜினல் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போய்ட்டு நீங்கள் நேரில் அதை வெரிஃபை பண்ணி அதை வந்து நீங்கள்
உங்களுடைய பாதுகாப்பில் வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட நலச்சங்கம் மூலமாக சுகாதாரத்துறை சார்ந்த பதவிகளுக்கு தொடர்ந்து அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும், ஸோ நம்ம விண்ணப்பத்தை எப்படி முறையாக சமர்ப்பிக்கணும், ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.